Daily. Taste the Daily. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அக்கரை கொடிவேரியில் கள்ளநோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற இளைஞர் பிடிபட்டார். டிஜி புதூர் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் மற்றும் பாஸ்கரன் இருவரும் நெசவு தொழில் செய்து வரும் நிலையில் பாஸ்கரன் தனக்கு பணக்கஷ்டம் உள்ளதாக நண்பர் லோகேஷிடம் கூறியுள்ளார். அப்போது லோகேஷ் தன்னிடம் கள்ளநோட்டுகள் உள்ளதாகவும் அதை புழக்கத்தில் விட்டால் 1/3 பங்கு பணம் தருவதாகவும் ஆசை காட்டியுள்ளார். அதனை நம்பி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுடன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பாஸ்கரன் பிடிபட்டார். லோகேஷ் தப்பியோடிய நிலையில் பிடிபட்டவரிடமிருந்து 3,92,000 கள்ள நோட்டுகள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதை அடுத்து இளைஞர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல்லில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பணத்தை மீட்க ஆள்கடத்தல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தேவசுப்பிரமணி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் பட்டிவீரன்பட்டி நோக்கி சென்றுள்ளார். அப்போது அவரை வழிமறித்த கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி காரில் கடத்திச் சென்று ஆட்டுக்கொட்டகையில் அடைத்து நிர்வாணமாக்கி செல்போன் பண பரிவர்த்தனை மூலம் 2,80,000 ரூபாய் பணத்தை பறித்துவிட்டு திருப்பி அனுப்பியுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் 3 பேர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கடத்தல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. விழுப்புரத்தில் ஏடிஎம் மையங்களில் பணம் கொள்ளையடித்த வடமாநில கொள்ளையர்கள் 4 பேர் பிடிபட்டனர். புதுச்சேரி சாலையில் உள்ள மகாராஜபுரத்தில் உள்ள ஏடிஎம் மையத்தில் இரவு நேரத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் அலுமினிய தகடுகளை வைத்து நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நிலையில் புகாரின் பேரில் பெங்களூருவில் பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் பிடிபட்டனர். விசாரணையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சோனு, லவ்குஷ், சஞ்சய்குமார் மற்றும் சிவா என்பதும் சென்னையில் விடுதி எடுத்து தங்கி பல்வேறு ஊர்களுக்கு சென்று ஏடிஎம்மில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. மகாராஜபுரம் மட்டுமல்லாமல் எம்ஜி ரோடு, மாம்பழப்பட்டு சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வட மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கோயிலில் நடைபெற்ற கொள்ளை முயற்சி பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சக்தி காளியம்மன் கோயிலின் முன்பக்க கதவின் பூட்டும் உள்ளே இருந்த பீரோவும் உடைக்கப்பட்டு கொள்ளை முயற்சி நடந்தது. ஏற்கனவே இதே கோயிலில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்றதொரு கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் நடைபெற்றுள்ள கொள்ளை முயற்சியால் அதிர்ச்சி அடைந்துள்ள பக்தர்கள் ஸ்டாலின் ஆட்சியில் கோயில்களுக்கு கூட பாதுகாப்பில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மின்மாற்றியிலிருந்து காப்பர் கம்பி திருடு போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரைமேடு பகுதியில் மருதூர் செல்லும் சாலை அருகில் மின்மாற்றி ஒன்று இருந்து வருகிறது. இந்த மின்மாற்றியை மர்ம நபர்கள் உடைத்து அதிலிருந்த காப்பர் கம்பிகளை திருடிச் சென்றுள்ளனர். மின்மாற்றியில் உள்ள காப்பர் கம்பிகளின் மதிப்பு 80,000 ரூபாய் இருக்கும் என விவசாயிகள் வேதனையை வெளிப்படுத்தினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் ஏடிஎம்முக்கு பணம் வைக்க கொண்டு சென்ற 29 லட்சம் ரூபாயை கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவதானப்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவர் ஏடிஎம்மில் பணம் வைக்கும் ஏஜென்சி நடத்தி வருகிறார். அவரிடம் பணிபுரியும் நாகார்ஜுனன் என்பவர் சின்னாலப்பட்டி ஏடிஎம்மில் பணம் வைப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் 29 லட்சம் ரூபாயுடன் புதுக்கோடாங்கிப்பட்டி சாலையில் சென்றபோது 3 கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி 29 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு தப்பினர். சிசிடிவி காட்சிகள் மூலம் கொள்ளையர்கள் தேடப்பட்டு வரும் நிலையில் திமுக ஆட்சியில் கொள்ளையும் வழிப்பறியும் அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.